சென்னை அருகே இரும்பு கேட் சாய்ந்து விழுந்ததில் தந்தை கண்முன்னே சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை நங்கநல்லூரை அடுத்த MMDC காலனியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் சம்பத். இவர் சூப்பர் மார்க்கெட் ஒன்று நடத்தி வருகிறார். இந்நிலையில் சம்பத்தின் இரண்டாவது மகள் ஐஸ்வர்யா என்கிற சிறுமி அங்கு தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். வழக்கம் போல் ஐஸ்வர்யாவை பள்ளியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு அழைத்து வந்த சம்பத் வாசலில் இறக்கி விட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தை உள்ளே நகர்த்தி சென்றுள்ளார். இதையடுத்து ஐஸ்வர்யா கேட்டை மூடிய போது நொடி பொழுதில் கேட் சிறுமி மீது சாய்ந்து விழுந்ததில் இதில் பலத்த காயமடைந்த சிறுமி மீட்கப்பட்டு கோவிலம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு பரிசோதித்த மருத்துவர் மாணவி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். தகவல் அறிந்து வந்த பழவந்தாங்கல் போலீசார் சிறுமியின் சடலத்தை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த சில நாட்களாக கேட் பழுதடைந்த நிலையில் இருந்ததாகவும் இந்நிலையில் திடீரென்று விழுந்து விபத்து ஏற்பட்டது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தந்தை கண்முன்னே மகள் இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.